ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த ஜூக்கி மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இது ஹெவி மோட்டர் உள்ளது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோமேட்டிக்கு டேபிள் டாப் பிரதர் மிஷினை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் சொல்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும் எல்லாமே. இதில் வந்து ஒரே ஸ்டிச் தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக நம்ம நார்மல் ஸ்டிச் போடுவோம்ல, நமக்கு ப்ளவுஸோ சுடிதாரோ எந்த மெட்டீரியல் ஃபேப்ரிக் தைக்கிறதுக்கு உள்ளதுக்கும் இல்லை, நார்மலாக இதில் ஸ்டிச் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து ஜிக்ஸாக்கு வேறு எதுவும் ஓவர்லாக்கு இதெல்லாம் எதுவுமே வராது. இதில் நார்மல் ஸ்டிச் மட்டும் நம்ம சூப்பராக இதில் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். நல்லா இது இந்த டேபிளோடு சேர்த்து அட்டாச் பண்ணி வர்றதுனால நமக்கு இதில் நல்லா ஈஸியாக பேட்டர்ன் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இதில் சூப்பராக பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த ஸ்ட்ரைட்டு இந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே கேப்பு கொடுத்துருக்கு. 0 to 5 வரைக்கும் இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு 2-2.5 வச்சாலே நமக்கு வந்து நார்மலாக இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இந்த சைடு உள்ளது தான் வந்து நூல், பாபிலில் நூல் கோக்குறது. இந்த சைடு உள்ளது தான் இது வந்து இந்த பாபிலில் நம்ம நூல் கோக்குறது. அதுதான் இந்த இதுலேருந்து இதில் போட்டுட்டு நம்ம இப்போ நார்மலாக இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணோன்னா அப்படியே பிடிச்சிக்குது. இதில் நம்ம இங்கே மேலேருந்து உள்ள நூலை தான் நம்ம இங்கே இது பண்ணணும். இங்கே எடுத்துட்டு இப்படி நல்லா ஒரு 2 சுற்றிட்டு இந்த இதில் இப்படி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நூல் கோத்துக்கும். இது அப்படியே ஃபுல்லாக ஆகிடும். இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ இதை ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாபிலில் வந்து நூல் கோத்துக்கும். இது ஜூக்கியோட DDL 555C0. இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர்லேயும் இருக்குது. ஜாக்கு மிஷின் இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து இது ஜூக்கி மிஷின் தான், இந்த இது தான் வாங்கியிருக்கேன் நான். இது வந்து ஆல்மோஸ்ட்டு 1000 கிராம்ஸ்க்கு மேலே வரும் இது. ஆனால் சூப்பராக ஸ்டிச் பண்ணும். நல்லா ஹெவி மோட்டர் அதனால் இது வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக தைக்கிறவங்க, கமர்ஷியலாக தைக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம், வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஃபாலோ பண்ணாலே இது அப்படியே நூல் கோக்குறது இது எல்லாமே 1 by 1 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இந்த நீடில் வழியாக தான் நம்ம பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபின், கேஸ் இது ரெண்டுமே வரும். முன்னாடி காமிச்சப்போ இந்த கேஸ் மட்டும்தான் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபின், நமக்கு ஊர்லெலாம் இப்போ பெடல் மிஷின், நார்மல் மிஷின், இது மாதிரி ஹெவி மிஷினில் எல்லாமே இந்த பாபினோட தான் வரும். நம்ம பெடல் மிஷின்லேயும் இது மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இது இப்போ இந்த இதில் எப்படி போட போகிறோன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பாபிலில் சுற்றி வச்சுருக்கத இப்படி வச்சுட்டு இந்த ஹோலில் இங்கே ஒன்று இருக்கும், அப்படி வச்சிட்டாலே போதும், அவ்வளவுதான். இதை இங்கே உள்ளே கீழே வைக்கணும். இது கீழே இருக்கும். நம்ம இப்போ கீழே போட்டாச்சு. அப்படி சின்னதாக அது மாதிரி ஓப்பன் பண்ணும்போதும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். இதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ளே விடணும். எடுக்கும்போதும் இதை எடுத்தால் தான் அது ரிமூவ் ஆகும். அப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியும். சும்மா பிடிச்சி இழுத்தா வராது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நூல் கோக்க போகிறோம். இது 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே கோக்கணும். வருதா? வந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு கோத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எல்லாமே ஹோல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்படி கோத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் இதில் கோத்துட்டு அங்கே ஒரு கம்பி இருக்குது பாருங்கள். இப்படி விட்டால் அந்த கம்பியில் கோத்துட்டு கீழே இது மாதிரி ஒரு ஹூக்கு மாதிரி ஒன்று இருக்கும். இதில் கோத்துட்டு அடுத்தது இதில் கோத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கொஞ்சம் 4-5 இது இருக்கும், கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஊசி கோத்துக்கணும்.
கரெக்டாக தான் கோக்குறேன். இப்போ இதை கோத்துட்டு நம்ம இப்படி கீழே நீடில் விட்டு எடுத்தோம்னா நம்ம பாபின் கேஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நூல் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 2 நூல் இருந்தால் தான் நம்ம தைக்க முடியும். இந்த இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே மேலே ஓப்பன் ஆகிக்கும். இதை விட்டுட்டோன்னா கீழே எடுத்துக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம கால் முட்டியை வச்சு இதை யூஸ் பண்ணணும். கால் முட்டியை இதை இப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது அங்கே மேலே ஓப்பன் ஆகிக்கும். நம்ம இதை விட்டோம்னா அது கீழே வந்துடும். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே மேலே தூக்கிக்கும். விட்டுட்டோன்னா இப்படி வந்துடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் பொழுதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை யூஸ் பண்ணாமலே இது காலை வச்சே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தெரியாத கொஞ்சம் திணறலாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது நல்லா ஈஸியாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளோட டைமை சேவ் பண்ணி நம்ம கடை நம்ம ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ தைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம இப்போ ஒரு துணியில் தைச்சி பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங்கில் இப்படி நீடில் ஆஃப் நீடில் இப்படி வச்சிட்டோம்னா இந்த கிளாத்து மூவ் ஆகாது. அதனால் ஒரு ஆஃப் நீடில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மெதுவாக தான் ப்ரெஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும். அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் மெதுவாக தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஸ்ட்ரெயிட்டு தையல்லாம் ஃபாஸ்ட்டாக தைக்கலாம். இது நம்ம தைக்கிறப்ப எப்போவுமே எந்த தையல் மிஷின்லேயுமே நம்ம கையை மட்டும் பார்த்து வச்சுக்கணும். இந்த நீடிலில் கை பற்றாமல் நம்ம ரொம்ப கான்சியஸாக இது தைக்கணும். இது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு பயம் அப்படின்னா, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நம்ம அது கவனமாக தைக்கணும். அது இங்கே பாருங்க, கீழேயும் மேலேயும். ஸ்டார்டிங்கில் உள்ளவங்க இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைக்கிறது, ஃபோல்டு பண்ணி தைக்கிறது, ஃப்ளிட்ஸு நம்ம சுருக்கம் வைப்போம்ல, நம்ம பஃப்பு மாதிரி வைக்கிறதுக்கு இதெல்லாம் தைச்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரெஸ்ஸில் தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். ஃபோல்டிங், டபுள் ஃபோல்டிங், பெரிய துணியில் ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு தைச்சி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக தைக்கலாம். ஃபாஸ்ட்டாக தைச்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டெய்லரிங் கோச். தேங்க்யூ.